ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்கிறேனா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருக்கா இல்லையாங்கிறப்போ நம்மளுக்கு அதெல்லாம் சில விஷயங்களை நம்மளுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்படிங்கிறப்போ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாமல் இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எப்போதுமே ஒருத்தரை நம்ம பேசிக்கிறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி அதுக்கு இடையில நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலையும் ஒரு இதாக இருந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது நமக்கு இல்லை. அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது. அப்படின்னோடனே சரி சரி ஓகே ஓகே, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துலேயும் நம்ம ஒரு சில விஷயத்த புரிஞ்சுக்காமல் நம்ம இது பண்ணுறதுக்கான காரணத்தை நீங்கள் தான் இது பண்ணணும். நான் சரியாக இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, அதுக்காக நீ யாரையும் எதுக்காகவும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காத. போக போக நம்மளுக்கு யார் என்னங்கிறது புரியும். புரிகிறப்ப புரியும். நீங்கள் அதெல்லாம் எதுக்கு என்னத்துக்குங்கிறத யோசிக்காதீங்க. யோசிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. யோசிக்கிறதுனால ஒன்றும் நம்மளுக்கு மாற போகிறதும் கிடையாது, நம்ம மாற்ற போகிறதும் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணுமே தவிர நான் முடிவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னா, ஆமாம் அதெல்லாம் தெரியுதுப்பா, தெரியாமல் இல்லை. இப்பப்போ இந்த நேரத்தில் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சரியாக பட்டிருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு விஷயம் சரியாக பட்டிருக்கும். அதுக்காக நம்ம யாருக்கும் இந்த விஷயத்துலேயும் சரியான ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துக்காம இருந்தனாலே போதும். அதுக்கு மேலே நம்மளுக்கு யாருக்கும் நம்ம இதுக்கு மேலே பேச வேண்டியதில்லை அப்படின்னா, சரிதான் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நம்மளால் யாருக்கும் இந்த விஷயத்துலேயும் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருந்தனாலே போதும். அதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. எப்போதுமே ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்களை நம்மளால் இது பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே, அவளுக்காக நம்ம எதுவும் பண்ணலை செய்யலைங்கிறப்போ நம்மளுக்கு அது ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்தது. அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே அவங்களுக்காக நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம எதுக்காக வேணும் வேண்டான்ட்டு நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னோடனே, அப்போ தான் நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஓகே, நம்மளுக்கான ஒரு டைம்ங்கிறது வரும்போது நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு நான் பேசி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளால் அதெல்லாம் இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்பப்போ அந்தந்த நேரத்தில் நம்மளுக்கு கரெக்டான இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே, அதெல்லாம் கரெக்டு தான். நான் இல்லைங்கள, அதெல்லாம் நம்மளுக்கு புரியும், புரியாதமாக இது பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் சரியான ஒரு இதாக நம்ம கிடையாது அப்படின்னோடனே, அது உண்மை தான். அதெல்லாம் நம்ம பேசிக்காமல் பண்ணிக்காமல் இருக்கலாம், பண்ணலாம், செய்யலாம். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு இது பண்ணாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியாச்சு. சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறத பற்றி ஒன்றும் கிடையாது. எனக்கு எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் அவங்கள சரியாக இது பண்ணணும் அப்படிங்கிறதுல தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்கான உண்மைகளை நம்ம தான் வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன வேணுமோ அதை பார்த்துக்க